பிக் பாஸ் சீசன் 9 சொன்னாலே இப்போ நம்ம மைண்டுக்கு வருது என்னவோ விஜய் பார்வதி தாங்க. அந்த அளவுக்கு இவங்க விஜய் பார்வதி அந்த அளவுக்கு இவங்க அந்த வீட்டில் ரொம்பவே கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டென்ட் கொடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனால் என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா. இப்போ இவங்களோட கண்டென்ட் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. இதனால இவங்க நல்லதோ இல்லை நல்ல விஷயங்களை கேட்டாலுமே அது இரிட்டேட்டிங்காக தான் போயிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா முதல் வாரம் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே விஜய் பார்வதியை டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. இரண்டாவது வாரம் விஜய் பார்வதி இல்லைன்னா பிக் பாஸ் சீசன் 9 கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரோமோலையும் வரக்கூடியது மாதிரி அவங்க கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்டென்ட் கிடையாதுங்க, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில விஜய் பார்வதினாலே இரிட்டேட்டிங் ஃபேஸ் அப்படின்ற அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா அந்த வீட்டில் அவங்க சண்டை போட ஆளை இதுக்கான காரணம் என்னன்னா அந்த வீட்டில் அவங்க சண்டை போடாத ஆளே இல்லைங்க. எல்லார்கிட்டையும் வம்பு வச்சிருக்காங்க. அவங்க கூடவே இருந்த திவாகர் கூடயும் சண்டை வச்சிருக்காங்க. அவங்க கூடவே இருந்த திவாகர் கூடயே சண்டை போடும் போது தலையை விடுவாங்களா? இந்த வாரம் தலையா பிரவீன் இருந்தாரு. நம்ம ப்ரோமோலையும் பார்த்துருப்போம். பயங்கரமான ஒரு சண்டை வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா பிரவீன் அவர்கள் இந்த வீடை ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்த போறேன்னு சொன்னாரு. அதை தெளிவாவே சொல்லிட்டாரு. அதை ஒரு நக்கல் நையாண்டியோட அப்ப நீ ஆர்மி கேம்ப் மாதிரி தான் பண்ண போறியான்னு தேவையில்லாம ஒரு சில வார்த்தை வேற அழுத்தமா சொல்லி அவரை ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொன்று ஏதோ ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரவீன் அவர்கள் சொல்றாரு. ஸோ அதுக்கு பார்வதி தெளிவாக தான் கேட்குறாங்க. விருப்பம் இல்லைன்னா நான் பண்ணலாமா அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி தெளிவாக கேட்குறாங்க, விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை நான் பண்ணிதான் ஆகணுமா, இல்லை ஆர்மியிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும், நம்ம அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதை எப்படி கொண்டு போக போறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்ட ஒரு விஷயம் கரெக்டு தான். ஏன்னா விருப்பம் இல்லாத நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்றது கரெக்டு தான். பட் அவங்க ரொம்பவே பிரவீனை இவங்க டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.